ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பாடிஸில் அந்த பீம்ஸ் அப்புறம் பெண்டிங் மூமெண்ட் ஆஃப் அ பீம்னு என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் அ பீம்? பீம் என்னென்னா யூனிஃபார்ம் ராட். அதோட லென்த் வந்து யூஸ்வலாக மற்ற டைமென்ஷனோட அதிகமாக இருக்கும். இந்த கிராஸ் செக்ஷன் வந்து ரெக்டாங்கிளாகவும் இருக்கலாம் ஆர் சர்க்குலராகவும் இருக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம வீடுகள்லாம் வந்து பழைய காலத்து வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பில்லர்ஸ்லாம் இருக்கும் இந்த நடுவில் ஃபுல்லாக. இப்போ மோஸ்ட்லி அந்த சென்டராக வர்ற ஒரே ஒரு பீம் எலிமெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா என்டையர் லோடை வந்து அதிலே கொண்டு வர்ற மாதிரி டிசைன் பண்ணுறாங்க. ஃபுல்லாக எல்லா லோடுமே வந்து இதிலேயே சப்போர்ட் ஆகிடும். நாட் ஒன்லி இன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ், ஈவன் ஃப்ளை ஓவர்லேயுமே வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வரும். இதே அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் நம்ம லேப்லேயும் யங்ஸ் மாடலஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் ஃபண்டமெண்டல் இதுதான். ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி ரெண்டு எண்ணில் வெயிட் போடுறப்ப இப்படி ஆர்க் மாதிரி பெண்ட் ஆகும். சப்போஸ் நீங்கள் இந்த ரெண்டு நைஃப் எட்ஜுக்கு நடுவில் ஒரு உடன் ஸ்கேல், அதுவும் பேர் பீம் தான் சொல்லுவோம், சென்டராக வெயிட் போட்டிங்கன்னா இப்படி பெண்ட் ஆகும். ஆக்சுவலாக அந்த உடன் ஸ்கேலில் வந்து நிறைய நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா மல்டிபிள் நம்பர் ஆஃப் லேயர்ஸ், மேபி ஃபிலமெண்ட்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அதில் இந்த சென்டராக வர லேயருக்கு பேர் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. நியூட்ரல் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் இந்த பீமை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து மொமெண்ட், அந்த பெண்டிங் மொமெண்ட்டுக்கான எக்ஸ்பிரஷன் தான் டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம பெண்ட் பண்ணுற பீமை யூஸ்வலாக மொமெண்ட்டுன்ற டேர்ம் எப்போ வரும்னா ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அதே இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் அந்த ஆப்ஜெக்டில் ஆக்ட் ஆகணும். நீங்கள் லோவர் கிளாஸில் அந்த மேக்னட்டிசம் இல்லைனா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பார்த்துருக்கலாம். +1 +2ல். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் ஆர் செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ் +q -q அந்த டிஸ்டன்ஸ் d. இங்கே ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகும். இது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இங்கேருந்து எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ் சார்ஜ் ரீச் ஆகும். ஸோ இங்கே அவுட்டர் வேர்ட்ஸில் அந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் டைரெக்ஷன் இருக்கும். இங்கே இன்னர் வேர்டில் வரும். ஏன்னா இது ரெண்டுமே ஈக்குவல் பட் ஆப்போசிட் இல்லையா? அப்போ இங்கே ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகும். அதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். சிமிலர்லி இன் மேக்னட்டிசம் we have two poles, நார்த் போல் அண்ட் சவுத் போல். இதுலேயும் வந்து மேக்னட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நார்த் போலில் ஸ்டார்ட் ஆகி இந்த மாதிரி சவுத்தில் ரீச் ஆகும். இங்கே அவுட்டர் வேர்ட்ஸில் இருக்கும் நார்மாக இருக்குது டைரக்ஷன் ஆஃப் தி மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். இங்கே சவுத்தில் வந்து இன்னர் வேர்டில் இருக்கும். இங்கேயும் வந்து we can have மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். அதே மாதிரி இங்கே எப்படி அந்த மொமெண்ட் இருக்க சான்ஸ் இருக்குன்னா, இந்த மாதிரி நீங்கள் சென்டராக லோடு கொடுத்து பெண்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே உள்ள லேயர் பார்க்குறப்ப எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அது கீழே உள்ள லேயர் வந்து கான்ட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே எக்ஸ்பேன்ஷன் above this neutral axis, below this neutral axis contraction. ஸோ இங்கே இப்படி தான் அதில் ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாகவும் அதே டைமிங்கில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இங்கே ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபோர்ஸுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மொமெண்ட் என்னென்னு அந்த எக்ஸ்பிரஷன் டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ இப்படி ஆர்க் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுனால நீங்கள் இந்த சென்டர்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட் ஓவுக்கு ரெண்டு எண்ணிருந்து போடுறப்ப இந்த பாயிண்ட்டை ஏ பின்னு மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டை ஏ ப்ரைம் பி ப்ரைம் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் வந்து தீட்டா. இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்.
அடுத்து இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த 2 லேயர் இருக்கு இல்லையா, ஒரு சில புக்கில் எக்ஸ்ன்னு எடுப்பாங்க, நம்ம இசட்னு எடுத்துக்கலாம், எதுனா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இதில் வந்து 2 ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது, அதே டைமிங்கில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ மொமெண்ட்டுக்கு ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா உண்டு, என்னென்னா 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இல்லையா, அந்த ஃபார்முலா வந்து ப்ராடக்ட் பிட்வீன் ஒன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் இன்டூ த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். இதுதான் மொமெண்ட்டுக்கான ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். ஸோ இங்கே நம்மளுக்கு ஃபோர்ஸ் வேறு எஃப்னு மட்டும் தெரியும், அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் வந்து இசட்னு தெரியும். இப்போ இந்த ஃபோர்ஸ் என்னன்னு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ எக்ஸ்பிரஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் அந்த லென்த் ஏபி இருக்கு இல்லையா, அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது இல்லையா, ட்ரையாங்கிள் ஏபிஓ. இந்த ட்ரையாங்கிளில் சப்போஸ் இந்த ஆர்க் லென்த் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த பெண்டாக எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுங்கள். அப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். அப்போ இந்த ஏபிஓவில் ஏபின்றது ஆப்போசிட் சைட், ஆர்ன்ற இந்த பிஓன்றது ஹைபாட்னியூஸ். ஸோ அந்த ஏபிஓவில் சைன் தீட்டா நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ஸோ ஆப்போசிட் சைடு ஏபி பை ஹைபாட்னியூஸ் வந்து கேபிட்டல் ஆர், தட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இந்த ஆர்க் மாதிரி பெண்ட் ஆகுதுல மொத்தமாக ஆஃப்டர் பெண்டிங் த பீம். இப்போ ஏபி என்ன வரும்னா ஆர் இன்ட்டு சைன் தீட்டான்னு வரும் ஆஸ் பர் ட்ரிக்னாமெட்ரிக்கல் கான்செப்ட். பட் இந்த தீட்டா வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஃபார் ஸ்மாலர் ஆங்கிள்ஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் தீட்டா. ஸோ இந்த கான்செப்ட் படி இங்கே இந்த டிஸ்டன்ஸ் ஏபின்றது என்னன்னா ஆர் இன்ட்டு தீட்டா மட்டும் வரும். சிமிலர்லி யூ கேன் ஃபைண்ட் ஏ ப்ரைம் பி ப்ரைம். இப்போ இங்கே என்ன ஆகும்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆரோட இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆன் இஜெட்டும் ஆட் ஆகும். அப்போ அது ஆர் ப்ளஸ் இஜெட்னு வரும். ஸோ இங்கே ஆர் ப்ளஸ் இஜெட் இன்ட்டு தீட்டா. ஸோ இது வந்து நார்மலாக உள்ள அந்த ஒரிஜினல் லென்த் ஏபின்றது, இது ஆஃப்டர் பெண்டிங் எக்ஸ்பேன்ஷன் ஆகிறதுனால வர அந்த சேஞ்ச் இன் இன்க்ரீஸ் இன் லென்த். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த சேஞ்ச் இன் லென்த்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஏ ப்ரைம் பி ப்ரைம் மைனஸ் ஏபி. இப்போ ஏ ப்ரைம் பி ப்ரைம் என்னது ஆர் ப்ளஸ் இஜெட் இன்ட்டு தீட்டா. ஸோ அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், ஆர் தீட்டா ப்ளஸ் இஜெட் தீட்டா மைனஸ் ஏபி அந்த ஒரிஜினல் லென்த்துக்கான டிஸ்டன்ஸ் வந்து ஆர் தீட்டா. இப்போ ஆர் தீட்டா கேன்சல் ஆகிடும். தென் வி ஹவ் ஒன்லி இஜெட் into theta, that is change in length. So now we have change in length and original length value. So from this we can find strain. So strain is equal to change in length by original length. இப்போ இதில் இந்த தீட்டா கேன்சல் ஆகிடும். then we have z by r. இதுதான் ஸ்ட்ரெயினுக்கான எக்ஸ்பிரஷன். From this we can find stress, because generally stress is equal to force by area, and modulus E is equal to stress by strain. From Hooke's law, stress by strain is always a constant, that is modulus. இங்கே லென்த்தில் சேஞ்ச் ஆனாலும் அதுக்கு பேர் யங்ஸ் மாடலஸ்மாங்க. ஸோ E is equal to stress by strain. இங்கே நம்மளுக்கு ஸ்ட்ரெயினுக்கான எக்ஸ்பிரஷன் தெரியும். ஸோ stress by strain வந்து z by r. But therefore stress is equal to young's modulus E into z by r. So E into z by r is stress, and the formula, previous formula, stress is equal to force by area. Therefore force is equal to stress into area. ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ணோம், இன்டைரக்டாக இந்த ஃபோர்ஸுக்கான எக்ஸ்பிரஷனை வந்து இந்த ஸ்ட்ரெயின் அடுத்து இந்த மாடுலஸ்லேருந்து கொண்டு வரோம். ஸோ இப்போ இதில் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன, இ இன்ட்டு இசட் பை ஆர் இன்ட்டு ஏரியா. இங்கே என்ன வரும்னா இந்த பிளேஸில் நம்ம இந்த ரீஜன் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறோம், எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லையா இன்டர்லாக்ஸ்லேருந்து, அதை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஏரியா வந்து டெல்டா ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ இ இன்ட்டு இசட் பை ஆர் இன்ட்டு டெல்டா ஏ. இதுதான் ஃபோர்ஸுக்கான எக்ஸ்பிரஷன் இந்த ரீஜியனில். அண்ட் ஜென்ரல் ஃபார்முலா என்னது, மூமெண்ட்டுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். இங்கே 2 ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது இந்த பிளேஸ்லேருந்து. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் என்னென்னா இசட். ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், அதான் அந்த மூமெண்ட்டுக்கான எக்ஸ்பிரஷன். ஸோ இ இன்ட்டு இசட் பை ஆர் டெல்டா
A into Z, that is equal to E into Z square by R into delta A. இதான் இந்த ஸ்மாலர் ரீஜியனில் இருக்கக்கூடிய அந்த மூமெண்ட்டுக்கான எக்ஸ்பிரஷன். இதுவே இந்த என்டையர் பீமுக்கு எப்படி மாற்றலாம்னா, நெட் மூமெண்ட் வந்து இது மாதிரி மல்டிபிள் நம்பர் ஆஃப் ரீஜியன் லேயர் இருக்கும் இல்லையா, அதில் என்ன பண்ணலாம், சிம்பிளாக சம்மேஷன் மட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ சம்மேஷன் ஆஃப் இசட் ஸ்கொயர் பை ஆர் டெல்டா ஏ, ஆர் இதில் மாடுலஸ் கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட். ஸோ சம்மேஷன் ஆஃப் டெல்டா ஏ இன்ட்டு இசட் ஸ்கொயர் மாற்றிக்கலாம். ஏன்னா இது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அது கான்ஸ்டன்ட் தான், மாடுலஸும் கான்ஸ்டன்ட் தான். வெரியாக போகிறது இந்த தான், இந்த இது மட்டும் தான் வெரி ஆகும். ஏரியா இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ரீஜனை செக்ரேட் பண்ணாங்கன்னா மல்டிபிள் நம்பர் ஆஃப் லேயர்ஸ் மாறுறப்ப அதுக்கேற்றப்பல அந்த நம்ம ஏரியா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரம் திஸ் வி கேன் ரைட் த ஃபைனல் எக்ஸ்பிரஷன். ஸோ இ பை ஆர் இன்ட்டு இது எல்லாம் கலெக்டிவ் எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த டெல்டா ஏஜெட் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஜாமெட்ரிக்கல் மொமெண்ட் ஆஃப் இனேஷன் வரும். அது தட் இஸ் ஈக்குவல் டு ஐ சஃபிக்ஸ் ஜி. இதுதான் இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட்டுக்கான எக்ஸ்பிரஷன். இ பை ஆர் இன்ட்டு ஐ சஃபிக்ஸ் ஜி. இதில் ரெண்டு ஸ்பெஷல் கேஸ் வரும். இந்த ஐஜி இருக்கு இல்லையா, சப்போஸ் நம்ம எடுக்கிற அந்த பீமோட கிராஸ் செக்ஷன் ரெக்டாங்குலர் இருந்தால் என்ன ஆகும்னா, அதில் அந்த இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட்டை பார்க்குறப்ப என்னென்னா, இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு பதிலாக பிடிக்யூ பை 12ன்ற வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணணும். சப்போஸ் நம்ம எடுக்கிற அந்த பீமோட கிராஸ் செக்ஷன் சர்க்குலராக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, பை ஆர் பவர் 4/4ன்னு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து வர்ற அந்த டிப்ரெஷன் ஆஃப் அ கேன்டிலிவர், அடுத்து யங்ஸ் மாடுலஸ் எக்ஸ்பிரஷனில் நம்ம அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுவோம். அதில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.